அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சான்றோர் பாடசாலை பாகம் 1. ஏன் இந்த கவலை? இப்ராஹிம் இப்னு ஈசா கூறுகிறார், நான் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமவுல்லா அவர்களை விட நீண்ட நேரம் கவலையில் இருப்பவரை பார்த்ததில்லை. இன்னும் அவரை நான் புதிதாக ஒரு துன்பத்தில் சிக்கியவராக கருதியே தவிர பார்த்ததில்லை. கருத்து: இமாம் அவர்கள் மறுமைக்காக வாழ்ந்த சான்றோரில் ஒருவர். இவரை போன்று இவருடைய காலத்தில் வாழ்ந்த பலரை பற்றி இது போன்ற பல செய்திகளை வரலாற்றில் படிக்கிறோம். வாலிபத்தில் பெரிய போர் வீரராக இருந்து அரசாங்கத்தின் பல பொறுப்புகளில் இருந்து பின்னர் மார்க்க கல்வியை படிப்பதிலும் மறுமையை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்வதிலும் தனது வாழ்நாளை கழித்தார்கள். உலகத்தை பற்றி மக்களுக்கு புரிய வைத்தார்கள். மறுமையின் பக்கம் மக்களின் கவனத்தை திருப்பினார்கள். கல்வி திறமைகள் எல்லாம் இருந்தும் அரசாங்க பதவிகளை எல்லாம் விட்டு விலகி மறுமைக்காக அமல்கள் செய்வதில் ஈடுபட்டார்கள். மன்னர்களும் மந்திரிகளும் இமாமுக்கு செய்த மரியாதையோ கொடுத்த மதிப்போ சுப்ஹான் அல்லாஹ் மிக மிக அதிகம். ஆனால் அவர்களிடமிருந்து உலக லாபங்களையோ உலக வஸ்துக்களையோ இமாம் அவர்கள் பெற்றதில்லை. அவர்கள் இறந்தபோது அவர்களது வீட்டில் செல்வமோ பொருட்களோ ஏதும் இல்லை. ஒரு சாதாரண கயிற்றுக்கட்டிலில் விரிப்பு ஏதும் இல்லாமல் படுத்திருந்தார்கள். இமாம் அவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம் மரணம் மற்றும் மறுமையை பற்றி அவர்கள் அறிந்ததும் புரிந்ததும் தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நபி மொழியை சிந்தியுங்கள். முஹம்மதின் உம்மத்தே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நான் அறிவதை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரித்திருப்பீர்கள், அதிகம் அழுதிருப்பீர்கள். சஹீஹுல் புகாரி எண் 1044. முஹம்மதுடைய உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக, நான் அறிவதை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரித்திருப்பீர்கள், அதிகம் அழுதிருப்பீர்கள். சஹீஹுல் புகாரி எண் 6637. சான்றோர்கள் நன்மைகளையும் நல்லறங்களையும் சதா செய்து கொண்டிருந்தே இப்படி கவலைப்பட்டார்கள். நாமோ நன்மைகளையும் குறைவாக செய்கிறோம். நமது பாவங்களோ அவற்றின் எண்ணிக்கையை அல்லாஹ்தான் அறிந்தவன். ஆனால் பாருங்கள், நமக்கு மரணத்தை பற்றியும் கவலை இல்லை, மறுமையை பற்றியும் நினைவில்லை, விசாரணை நாளை பற்றி பயமும் இல்லை. அல்லாவே, இந்த அலட்சியத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. மறுமையின் அமல்களில் எங்களை அதிகம் அதிகம் ஈடுபடுத்துவாயாக. மறுமையின் வெற்றியை எங்களுக்கு தருவாயாக. ஆமீன்.